Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட சீடிங் ஆகியிருக்கு அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இந்த புதிய ஆதார் போர்ட்டலில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதார் சார்பாக புதிய மை ஆதார் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் உங்களுடைய ஆதார் எந்த வங்கி கணக்கோட சீடிங் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் பார்த்துருவோம். இந்த ஆதார் சீடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் எந்த வங்கி கணக்கோட சீடிங் ஆகியிருக்கோ அந்த வங்கி கணக்கில் தான் அரசாங்கம் தரக்கூடிய மானியங்கள் எல்லாமே அந்த கணக்கில் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மை ஆதார் புதிய போர்ட்டலுக்கு வந்துருங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். பாருங்கள், சூப்பரான இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த புதிய வெப்சைட். இதில் உங்கள் நேம் போட்டு வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதற்கு கீழே நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், செக் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக் ஸ்டேட்டஸுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் தான் இந்த செக் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இங்கே பாருங்க, கிரீன் கலரில் ஒரு டிக் மார்க் போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன கடைசி 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. எந்த பேங்க்ல உங்களுடைய ஆதார் சீடிங் ஆகியிருக்கோ அந்த பேங்க் நேம் இங்கே காட்டிடும். அதற்கு கீழே பாருங்க, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இப்ப நடப்புல ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கடைசியா எப்ப அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டும் உங்களுக்கு இங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் சீடிங் பண்றது மூலமா இந்த கேஸ் மானியமா இருக்கட்டும், அரசு சார்பாக வரக்கூடிய மானியங்கள், இது போன்ற மானியங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆதார் சீடிங் எந்த அக்கௌண்ட்ல பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். நீங்க சீடிங் எந்த அக்கௌண்ட்லயுமே பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு அந்த பணம் கிரெடிட் ஆகாது. சில பேர் கேட்கலாம், எனக்கு இந்த கேஸ் மானியம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதாரை சீடிங் பண்ணிருங்க. பேங்க் அக்கௌண்டோட சீடிங் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மானியங்கள் எல்லாம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இப்படிதாங்க இந்த புதிய ஆதார் வெப்சைட்ல பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் மூலமா செக் பண்றதுக்கு உண்டான ஒரு வசதி. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க ஏதாவது குரூப்ஸ் வச்சிருந்தாலும் இந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.